புகாரி முழு வெற்றிக்கும் காரணம் இந்த கூட்டணி ஒரு அழகான வடிவத்தை என்டிஏ கொண்டு வந்தது, கட்டமைச்சது அப்படின்னு. ஆனால் காலிலிருந்து விவாதங்களில் பங்கேற்கக்கூடிய காங்கிரஸ் தலைவர்கள் காங்கிரஸோட தேஜஸ்வியோட பின்னடைவுக்கு எஸ்ஐஆர் மட்டும்தான் காரணம் அப்படின்ற அந்த ஒரு புள்ளியிலேயே நிறுத்திடுறாங்க. மற்ற காரணங்கள் குறித்து ஆராய்வதற்கு அவங்க தயாரா இல்லை. உண்மையிலே இந்த என்டிஏ கூட்டணி எந்த விதமான திட்டமிடலும் இல்லாமல், எந்த விதமான எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜியுமே இல்லாமல் வெறும் எஸ்ஐஆர் மூலமாக மட்டுமே வெற்றியை பெற்றுவிட்டார்கள் அப்படிங்கிறத வெளிப்படையாக சொல்ல முடியுமா? இல்லை, அதாவது இப்போ நானும் காங்கிரஸுக்காரன் தான். ஆனால் என்னிடத்துல கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு நான் அதெல்லாம் அக்னாலேஜ் பண்ணேன். அதெல்லாம் மைனர் மிஸ்டேக்ஸ், அது அக்னாலேஜ் பண்ணலாம். கூட்டணியில் இது பண்ணது, சிஎம் கேண்டிடேட்டை கொஞ்சம் லேட்டாக டிக்ளேர் பண்ணது, லாலுவை போய் கடைசி வரைக்கும் பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தது, இதெல்லாம் மைனர் தான். ஆனால் இவ்வளவு பெரிய வெற்றியை இந்தியாவிலேயே மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு மாநிலமாக, இந்தியாவிலேயே எம்ப்ளாய்மெண்ட் ரேட் இவ்வளவு குறைவாக இருக்கக்கூடிய மாநிலமாக, அதை தொடர்ந்து நிர்வகித்து வரக்கூடிய ஒரு கட்சி மீண்டும் ஜெயிப்பது என்பது இது மோசடி என்பதை தவிர வேறு எதுவும் இல்லை என்பதுதான் எங்களுடைய வாதம். அதனால தான் அதை சொல்கிறோம், மோசடியாக மட்டுமே இதை செய்ய முடியும் அப்படின்னு. இதில் அந்த 10,000 ரூபாய் அந்த மோசடியில் தான் நாங்கள் சேர்க்கிறோம். ஏன்னா தேர்தல் மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட் அறிவிக்கிறதுனால, ஆமாம், நீங்கள் மற்றவங்க இடத்துல போனால் ரேவடி கல்ச்சர்னு பேசினார் மோடி. ஒரு அடிப்படையிலேருந்து வருவோம், ஒரு கொள்கை அடிப்படையிலே அதை தவறு என்று பேசியவர் ரேவடி கல்ச்சர், ஃப்ரீபீஸ் கல்ச்சர் அப்படின்னு பேசினார். கடைசியில் அதே ஃப்ரீபீஸ் தான் அவர் கொடுத்து வெற்றி பெறணும்னு கொள்கைக்கு முரணா இருக்கிறாங்கன்னு சொல்லுங்க. அடுத்தது வர்ற தேர்தல், அது தேர்தல் ஆரம்பித்ததுக்கு பின்னாலையும் போய் சேர்ந்துச்சுல ஒருத்தருடைய அக்கௌண்ட்லையும் முன்கூட்டியே அறிவிச்சிட்டாருங்கிறது சரி. அதை தேர்தல் ஆணையம் எந்த வகையில் அதை கருத்தில் கொண்டுச்சு? ஏன்னா அதனுடைய தாக்கம் எந்த அளவுக்கு இருந்தது? 33.5% மக்கள் பீகாரில் கடந்த 2022 காஸ்ட், இது சென்சஸ் படி 33.5% மக்களுக்கு வெறும் 6,000க்கு கீழே போதுமானது பீகாரில். அப்படின்னா அவங்ககிட்ட கொண்டு போய் இவ்வளோ பெரிய அமௌண்ட்டை கொடுக்கறது என்பது அது எவ்வளோ பெரிய மாற்றத்தையும் தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கும். லேட்டரான நம்ம எஸ்ஐஆர் சப்ஜெக்டுக்கு வந்தாலும் ஆரம்பத்தில் இந்த 10,000 சப்ஜெக்டை பேசினா, அதே போல் பெண்களிடத்தில் ஒரு முக்கியமான செய்தி சொல்லணும்னா 1.80 லட்சம் ஜீவிகா தீதிஸ் தேர்தல் ஆணையத்தினுடைய உதவியோடு இந்த முறை, ஏன்னா ஒரு பெரிய மாற்றம், கிட்டத்தட்ட 8% அளவுக்கு மாற்றம். அப்படின்னா நம்பர்ஸில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், நியூமரிக்காக பார்த்தோம்னா 2.51 கோடி பெண்கள் வாக்களித்திருக்கிறாங்க. ஆண்கள் வெறும் 2.47 கோடி ஆண்கள் வாக்களித்திருக்கிறாங்க. வித்தியாசம் பார்த்தா 4.5 லட்சம் பெண்கள் அதிகமாக வாக்களித்திருக்கிறார்கள். அதில் காரணம் தான் இதையெல்லாம் செஞ்சுட்டு மோடியும் நிதிஷும் பெண்களுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை கொண்டு வந்துட்டாங்க, பீகார் பெண்களை உயர்த்திட்டாங்க, அதனால பெண்கள் ஓட்டு போட்டாங்கன்னு எடுத்துக்க முடியுமா? அந்த 10,000 தானே, அந்த 10,000 நீங்கள் ஆட்சியில் இருக்கிறதுனால தான் அதை செய்ய முடிஞ்சது. அப்போ இது ஒரு தேர்தல் முறைகேடா ஏன் நம்ம எடுத்துக்க கூடாது? அது கொள்கை அடிப்படையிலும் அது தவறு. தேர்தல் அறிவிக்கப்பட்ட பின்னாலும் போய் அது ஒரு மக்கள்கிட்டையும் போய் சேருது. ஏன் அப்படின்னா, நான் சொன்ன அந்த ஜீவிகா தீதிஸ்னு தேர்தல் ஆணையம் என்ன செய்யுதுன்னா, கிரவுண்ட் மொபைலைசர்ஸா இந்த ஜீவிகா தீதியை அனுமதித்தது தேர்தல் ஆணையம். எதுக்குன்னா, பெண்கள் ஒவ்வொரு வீடாக போய் பெண்களே 1,80,000 பெண்களை தேர்தல் ஆணையம் மொபைலைஸ் பண்ணி ஒவ்வொரு வீடாக போய் பெண்கள் வாக்களிக்க வேண்டிய முக்கியத்துவத்தை உணர்த்துது. எப்போ உணர்த்துதுன்னா, நம்ம கொடுத்துருக்கோம் 10,000 ரூபாய், அந்த 10,000 ரூபாய் ஓட்டாக்குன்றதை தவிர வேற என்ன இது? அதுதான் இதில் பார்க்க முடியுது. எஸ்ஐஆரையே நீங்கள் முழுமையாக காரணம் சொல்லிடுவீங்களா அப்படின்னா, நான் சொல்கிறேன், மற்ற மைனர் ஆப்ஷன்ஸ்லாம் நம்ம ஒத்துக்காம இல்லை. எல்லா கூட்டணி முக்கியமாக இருக்கும், எல்லாம் சரிதான், அதெல்லாம் ஒரு மைனர் ரீசனாக இருக்கும். நீங்கள் 40 லட்சங்கிறது ஒரு சின்ன நம்பராக எடுத்துக்க முடியாதுல்ல. தேர்தல், அதாவது சுப்ரீம் கோர்ட்டில் நடந்த ஒவ்வொரு ப்ரொசீடிங் ஒவ்வொரு முறையும் கவனிச்சிங்கன்னா, ஓட்டர்ஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணாம நாங்க நீக்க மாட்டோம் அப்படின்னு 40 லட்சம். அதுதான் நான் அரவிந்த்ட்டையும் கேட்டேன். 40 லட்சமும் காங்கிரஸுக்கும் ராஷ்டிரிய ஜனதாதளத்திற்கும் வர வேண்டிய வாக்குகள்னு முடிவு பண்ணிட்டீங்களான்னு கேட்குறேன். இதை நான் இன்னொரு நெகட்டிவ் கோணத்திலிருந்து வர்றேன். அப்போ எதுக்காக அவ்வளவு ஒரு முரண்டு பிடித்து முரண்களின் மொத்த உருவமாக தேர்தல் ஆணையம் ஒவ்வொரு முறை நீதிமன்றத்தில் அம்பலப்பட்ட போதும் அதில் உறுதியானதுக்கான காரணம் என்ன? அதில் அவங்களுக்கு என்ன லாபம் இருந்துச்சு? அப்போ தேர்தல் ஆணையத்துக்கு என்ன ஆதாயம் இருந்துச்சு? அதில் தேர்தல் ஆணையத்தை பார்த்து என்ன சொன்னாங்கன்னா, செத்து போனவங்களை கொண்டு வந்து நிறுத்த முடியுமான்னு கேட்டாங்க. யோகேந்திர யாதவ் 3 பேரை கொண்டு வந்து நிறுத்தினார். டோன்ட் ட்ரை டு கிரியேட் டிராமா இன்சைட் தி கோர்ட் அப்படின்னா. யார் டிராமாவை கிரியேட் பண்ணது? நீங்கள் தானே சவடாலாம் வாக்கு கொடுத்தீங்க, சவால் விட்டீங்க, கொண்டு வர முடியுமா அப்படின்னு. நீங்கள் கொண்டு வந்தாங்க. கடைசியில் அந்த 25 லட்சம் கிட்டத்தட்ட அந்த வாக்காளர்கள் கூட சேர்க்கப்பட்டது எதனால? மிச்சம் 40 லட்சம் கதையை விடுங்க, இந்த 25 லட்சம் கூட எதனால சேர்க்கப்பட்டாங்க? அந்த 6 புள்ளியில உத்தரவு கொடுத்தாங்க, இடைக்கால உத்தரவு உச்சநீதிமன்றம். அதில் தெளிவாக இருந்தது. ஒரு வெர்னாக்குலர் நியூஸ் பேப்பர்ல நீங்க வெளியிடணும், லோக்கல் லாங்குவேஜ்ல புரியுற மாதிரி வெளியிடணும், ரேடியோ ஸ்டேஷன் இருந்தா ரேடியோல வெளியிடணும், பூத்துக்கு வெளியே எழுதி ஒட்டணும், ஆதார் கார்டு இருந்தா உங்களை சேர்த்துக்கணும். அதுக்கெல்லாம் என்ன காரணம்னா, தன் வாக்கு நீக்கப்பட்டிருப்பதையே தெரியாத ஒடுக்கப்பட்டவர்கள், சிறுபான்மையினர். ஏன்னா சச்சார் கமிட்டி அறிக்கையின்படி பாத்தீங்கன்னா லாஸ்ட் இருக்கிறது அவங்க தான்.
அந்த கணக்கில் டைரக்டா ஒடுக்கப்பட்ட சிறுபான்மையினர் எப்படி சொல்றீங்க அப்படின்னா இதப்படிதான். தனக்கு சொத்தில்லாதவர்கள், தன்னுடைய கல்வி அறிவு இல்லாதவர்கள், தன் வாக்கு நீக்கப்பட்டிருப்பதே தெரியாதவர்கள், அப்படிப்பட்ட மக்களை பார்த்து நீக்கி இருக்கிறார்கள் என்பதை நம்ம புரிய முடிஞ்சுல. அப்ப அதனால இது எவ்வளவு பெரிய மாற்றம். இது ஒரு பக்கம். இதற்கான கேள்விகள் வைக்கப்படுதில்ல ஞானேஷ்குமார் கிட்ட. ஒரு முறையாவது நியாயமான பதிலை சொன்னாரா? பீகார் தேர்தலில் வாக்களிக்கிறார் அஜித்குமார்னு ஒருத்தர். அகைன் அவர் அதுக்கு முன்னாலே டெல்லி தேர்தலில் வாக்களிச்சிருக்கிறாரு. அகைன் ஹரியானா தேர்தலையும் வாக்களிச்சிருக்கிறாரு. வாக்களிச்சுட்டு டெய்லி தைரியமா போடுறாரு. இதே ஞானேஷ்குமார் சொல்றாரு இது சட்டவிரோதம், உங்ககிட்ட சுபூத் இருந்தா தில்வா தீஜி அப்படிங்கிறாரு. உங்ககிட்ட ஆதாரம் இருந்தா காட்டுங்க, நான் நடவடிக்கை எடுக்குங்கிறாரு. ஆதாரம் உலகம் பூரா பரவி போயிருக்குது, எந்த நடவடிக்கை எடுக்கல. அப்ப வாக்கு திருட்டு என்பது நாங்க அதை மட்டும் சொல்லல. ஹரியானா தேர்தல், பீகார் எலெக்ஷனை தாண்டி ஹரியானா தேர்தலில் 5 லட்சம் வாக்காளர்கள் எப்படி மேனிபுலேட் செய்யப்பட்டார்கள் என்பதையே நாங்க கொடுத்திருக்கிறோம். அதை நீங்க ஆட்சி திருட்டுன்றீங்க. அம்மா, அது ஆட்சி திருட்டு. இது ஒன்று ஆட்சி திருட்டு தான். அப்ப நான் என்ன கேட்கிறேன், ஒன்னு சக்சஸ் ரேட் படி சொல்லுங்க. இப்ப நான் என்ன கேட்கிறேன்னா, இப்ப அடுத்து இப்படி வேணும் இந்த கோணத்துல இருந்து சொல்லுவோம். நாங்கள் இதையெல்லாம் இந்த மக்களுக்கு சாதனையாக செய்தோம். இப்ப அடுத்து வரக்கூடிய பாஜக சகோதரர் இருக்கார். இப்ப அவர் சொல்ற, நாங்க இதையெல்லாம் பீகாரில் சாதனையாக செய்தோம், அதை மக்கள் ஏற்றார்கள். நான் நீங்க சொல்ற மாதிரி ஒரு வாதத்துக்கு ஆர்குமெண்ட் சேக்கு இதை தோல்வி, நியாயமான தோல்வி அப்படின்னு கூட ஏத்துக்கிறேன். ஒரு ஆர்குமெண்ட் சேக்கு இந்த நன்மைகளை எல்லாம் செய்தோம், அதனால் மக்கள் எங்களை அங்கீகரித்து விட்டார்கள். இந்த 10,000 ரூபாயும் வாக்கு திருட்டு SIR சப்ஜெக்டையும் விட்டுட்டு வேற என்னென்னலாம் உங்களுடைய சாதனைகள் சொல்லுங்க பார்ப்போம். இது வரைக்கும் என்னென்ன நீங்க சமூக ரீதியான மாற்றங்களை கொண்டு வந்திருக்கீங்க பார்ப்போம். இது வரைக்கும், அதாவது ஒரு சாதாரண பூத் லெவல்ல ஒரு எஜுகேஷன் ஆபீசருக்கு தேர்வு நடக்குது பீகார்ல. மொத்தம் 930 வேகன்சி. எத்தனை பேர் அப்ளை பண்றாங்க தெரியுமா பீகார்ல? 10 லட்சம் பேர் அப்ளை பண்றாங்க. இந்த அளவில் ஆட்சியை வைத்துக் கொண்டு நாங்க சாதனை பண்ணிட்டு அதனால எங்களுக்கு ஓட்டு போட்டாங்கன்னு எப்படி எடுத்துக்க முடியும்? அப்ப நீ என்ன செஞ்சீங்கன்றதுக்காக மக்கள் உங்களை தேர்ந்தெடுத்தாங்கன்ற முடிவுக்கு நம்ம எப்படி வர முடியும்? அப்ப நீக்கப்பட்டவர்கள் எதற்காக திட்டமிட்டு நீக்கப்பட்டார்கள்? இப்போ இன்னொன்னு சொல்றேன், இது நீக்கப்பட்டவர்கள் இப்படித்தானான்னு கேக்குறீங்க. இப்ப தமிழ்நாடு SIR வருது, அதுக்கு என்ன விளக்கம் தருது தேர்தல் ஆணையம்? இந்த முறை நாங்க தீவிரமா நீக்க போறது இல்ல, இந்த முறை கனெக்டிவிட்டி எஸ்டாப்ளிஷ் பண்ணாலே போதும் அவங்களுக்கு வாக்கு தர போறோம். ஏன்னு கேட்டதமா சொல்றாங்க, நாங்க போன வாட்டி சுப்ரீம் கோர்ட் கொடுத்த பாடத்தை நாங்க பாடம் கத்துக்கிட்டோம் அப்படிங்கிறாங்க. அப்ப சுப்ரீம் கோர்ட் பாடம் கத்துக்கிறதுக்கு முன்னால ஒரு 40 லட்சம் பேர் நீக்கினீங்களா? அது தப்பு தானே? அப்ப அங்க நீக்கிறது தப்பு தானே? இப்ப நாங்க இங்க கனெக்டிவிட்டி, அதுக்கு உதாரணமா சொல்றாங்க, தேர்தல் ஆணையம் உதாரணமா சொல்லுது. வெஸ்ட் பெங்கால்ல ஒரு ஆள் இருக்காரு, அவர் இங்க மைக்ரண்ட் ஒர்க்கரா பணி செய்யறாரு. இஃப் ஹி கேன் எஸ்டாப்ளிஷ் ஹிஸ் கனெக்டிவிட்டி த்ரூ தி ப்ரீவியஸ் எலக்டோரல் ரோல், அவருக்கு இங்கே வாக்களிக்கிறதுக்கான உரிமை கொடுத்து, இதை ஏங்க நீங்க பீகார்ல செய்யல? அப்ப இங்க வேண்டுமென்றால் சேர்ப்பீர்கள், அங்கு வேண்டாம் என்றால் நீக்குவீர்கள். அப்ப நீக்குபவர்கள் வேண்டுமென்றுதான் நீக்கப்பட்டார்கள் முடிவுக்கு நாங்க வரலாம்ல. நீங்க எந்த சாதனையை சொல்லி நீங்க வாக்கு கேட்டிருப்பீர்கள் அப்படிங்கிறது ஒரு 1-to-1 டிபேட்ல நீங்க என்னென்னலாம் செஞ்சிருக்கீங்க, பீகார் எப்படி தரத்தை உயர்த்தி இருக்கீங்க அப்படின்னு சொன்னா பரவாயில்ல. அதுக்கான பதில். அப்ப கூட்டணி திட்டமிட்டை முன்கூட்டியே அமைச்சது, சோசியல் இன்ஜினியரிங் மூலமாக திட்டமிட்டது எலெக்ஷனை, சிறப்பு நிதி மூலமாக செய்யப்பட்ட திட்டங்கள், இலவச அறிவிப்புகள், இது எதுவுமே ஒர்க் அவுட் ஆகவே இல்லை. 40 லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டது மட்டுமே தான் எங்களுடைய பின்னடைவுக்கு காரணம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்துட முடியுமா? நான் அப்படி ஆரம்பத்திலிருந்தே அப்படி சொல்லல. அவைகள் எல்லாம் மைனர் இம்பாக்டா இருக்கும் மற்றவைகள். ஆனால் இவ்வளவு பெரிய தோல்வி என்பது நான் என்னை பொறுத்தவரைக்கும் இந்த தோல்வியெல்லாம் நான் பார்க்கல. மக்கள் ஜனநாயகத்தை காக்கின்ற மக்கள் வேடிக்கை பார்த்து தான் இருக்கிறாங்க. இதை இப்படியெல்லாம் ஒரு தேர்தல் முறைகேடை செய்ய முடியுமா அப்படிங்கிறது. ஏன்னா ஹரியானால என்னன்னு காட்டணும், கர்நாடகாவில் எப்படி நடந்துச்சுன்னு காட்டணும், மகாராஷ்டிரால இன்னும் அது கொதிச்சுக்கிட்டு இருக்கு களம். இப்ப அதை தொடர்ந்து இவர்கள் தைரியமாக பீகாரிலும் இதை செய்கிறார்கள், மக்கள் பார்க்கிறார்கள். இதை நாங்கள் தோல்வியாக எடுக்கல, ஜனநாயகத்தை பாதுகாக்கின்ற பணியில் இன்னொரு உதாரணமாக இதை பார்க்கிறோம்.